வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வால் இந்த வாலை ஒரு கம்பேனியனாக வச்சுட்டு எப்படி என்னென்ன மாதிரி ஆசனாஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆசனாஸ் சில மூமெண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அந்த சப்போர்ட்டாக வாலை யூஸ் பண்ணிங்கன்னா சிலது சூப்பராக பண்ண முடியும். ஸோ ஏன்னா வால் என்ன அட்வான்டேஜ்னால் இது ஸ்டேபிளாக இருக்கும், நகராது. ஸோ நமக்கு அதுதான் வேணும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சாலிடான ஃப்ரெண்ட், அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அவரை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வார்ம் அப்பும் சிலது பண்ணலாம். வார்ம் அப்லேயும் எங்கே யூஸ் பண்ணலாம். சில ஸ்ட்ரெச்சஸ், சில ஆசனாஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பிகினர்ஸ் பேசிக்ஸ்க்கான மெயினாக வச்சுக்கலாம் இன்றைக்கி. அப்புறமா சில மேபி நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் சில அட்வான்ஸ் ஆனதும் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு எல்டர்ஸ்க்கு, பெரியவங்களும் பண்ணுற சில ஆசனாஸ் நான் சொல்லிடுறேன். எது எல்டர்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு. அதில் வர காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ எல்டர்ஸ் பண்ணுற மாதிரி, பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி சில பேர் சிலது பண்ணிகிட்ருப்பீங்க. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வால் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வால் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவீங்க வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எங்கள் அம்மா கிச்சனில் காலையில் பால் காய்ச்சுவாங்க. காய்ச்சும் போது பின்னாடி திரும்பி சிவரை பிடிச்சிட்டு காலை தூக்கி இறக்கிட்டே இருப்பாங்க. சிட்டப்ஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. லஞ்சஸ் மாதிரி கை இப்படி பண்ணுவாங்க. பால் வச்சுட்டு பாலை பார்த்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி ஹோம் மேக்கர்ஸ்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. காலை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. கீழே ஒரு சின்ன மேட் போட்டு மேட் மேலேருந்து காலையும் பாடியும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸோ க்ரிப்புக்கு அந்த சமையல் கட்டோட மேடை இருக்கு இல்லையா, அதை அப்படியே பிடிச்சிட்டு பண்ணுவாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இயல்பாகவே பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எந்த பொருளையும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணி நம்ம யோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பிகாஸ் யோகா இஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கிறது தான் யோகம். ஸோ ஆசனாஸ்க்கும் அந்த மாதிரி தான் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வால் வச்சு எதெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வார்ம் அப்லேருந்து பண்ணுவோம். ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எது பண்ணும்போதும் ஜென்ரல் வார்ம் அப் ஒன்று பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் இப்போ வார்ம் அப் பண்ணியிருக்கேன். ஹெட் டு ஃபுட் நான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி திடீர்னு வால் சீக்வன்ஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வால் பற்றி பண்ண போகிறோம். பட் இதுக்கு முன்னாடியும் நான் ஜென்ரல் வார்ம் அப் ஹெட் டு ஃபுட் லைட்டாக பார்த்தீங்கன்னா வேர்வை இருக்கும். நான் ஹெட் டு ஃபுட் வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி எது பண்ணதுக்கு முன்னாடியோ அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஹெட் டு ஃபுட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அது ஒரு கவசம் நமக்கு. அதனால் வார்ம் அப் விடாதீங்க, வார்ம் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே மேட் போட்டிருக்கேன். ஸோ செவத்தோரமாக நான் போட்டிருக்கேன். ஸோ கேமராவை இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன். ஸோ இது வால்னால். ஸோ இதை பாருங்கள், பார்த்துட்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வார்ம் அப் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பண்ணலாம். ஸோ கையை ஃபார்மாக வால் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட கால் தைஸ் வரைக்கும் நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள். ஹிப்புக்கு மாதிரி எவ்வளோ முடியும். ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ என்ன மெயினாக, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸு நம்ம யோகாவாக பண்ணணும்னா மெயினாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், 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 ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். வெறும் வயிற்றில் நீங்கள் டெய்லி 100 times இல்லை 200 times பண்ணி பாருங்கள். உங்களோட லோவர் அப்டமனில் இருக்கிற அன்வான்ட் ஃப்ளஷ் எல்லாம் கரைஞ்சிரும். தைஸில் இருக்கிற அன்வான்ட் ஃப்ளஷ் எல்லாம் கரைஞ்சிரும். லோவர் பாடி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அப்டமனோட வெயிட் குறைய உங்களுக்கு அப்பர் பாடியும் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கையை இப்படி ஃபார்மாக ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். இந்த ப்ரெஸ்னால் உங்களோட ரிஸ்ட்டு, ஆங்கிள், ஷோல்டர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் ஆகும். ஸோ இது இனிஷியலாக பண்ணுறோம், ஃபஸ்ட் டைமாக பார்த்து பண்ணுறவங்க 5 timesலேருந்து ஆரம்பிங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வெறும் வயிற்றில் 5 times பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 5 times பண்ணுங்கள். அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இது இன்கேஸ் இன்னும் நல்லா வார்ம் அப் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 25 times பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா வார்ம் அப் ஆகிடும். இது ஒரு வார்ம் அப். இப்போ இதே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும்னா ரிவர்ஸில் திரும்பிக்கிட்டு
நீங்கள் கைகளை பின்னாடி வச்சுட்டு எவ்வளோ மீட்டர் முன்னாடி வந்துட்டு பிரீது இதோ பிரீது பிரீது இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம். இது பண்ண இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு ப்ளஸ் நல்லா வார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த மூமெண்ட் ஜென்ரலாக நிறைய நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது பண்ணும்போது உங்கள் பிரெயினும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் காலகாலமாக ரைட்டில் எழுதிட்டு இருக்கீங்க, திடீர்னு லெஃப்ட்டில் பிடிச்சி எழுத ட்ரை பண்ணுங்கள், பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம ஜென்ரலாக நம்ம பிரெயின் வந்து ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னு ரெண்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பெரும்பாலும் ரைட் சைடில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறோம் எல்லா வேலைகளும். நம்மளோட ப்ரிடாமினன்ட் சைட் ரைட் சைடு. அப்போ வந்து லெஃப்ட் பிரெயின் தான் ஆக்டிவாக மோஸ்ட்லி இருக்குது. நீங்கள் எப்பாவது வந்து வலது கையில் தான் நீங்கள் மெயினாக பண்ணிங்கன்னா இடது கையிலையோ இடத்து பக்கம் போது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வைசி வர்ஸா. ஸோ அதனால் ஏதாவது ஒரு மூமெண்ட் அதே மாதிரி பண்ணாத மூமெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நடப்பாங்க. வாக்கிங் எல்லாமே திடீர்னு பின்னாடி நடப்பாங்க. இந்த மாதிரி நடந்து பாருங்கள், பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் இது. ஒரு நீங்கள் கோடி விஷயங்கள் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நடக்கிறதுன்றது மேபி ஒரு 100 வாட்டி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ பிரெயினுக்கு புதுசாக இருக்கும், அப்படியே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க, பிரெயினுக்கும் ரெஃப்ரெக்ஷனாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அது இப்படி வச்சுட்டு பிரீத் அப்படி பிரீத் அவுட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு ரிதமிக்காக பண்ணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா நல்லா வார்ம் அப் ஆகும். கையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸுக்கு, கால்களுக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சு, அப்டமன் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டன். இப்போ இதை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாலை நல்லா ஃபார்மாக கையில் வச்சுட்டு புஷ்அப்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து இப்படி பண்ணலாம். இது வந்து நான் செஸ்ட்டுக்கு நேராக ஷோல்டர்ஸ்க்கு நேராக வச்சு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு கொஞ்சம் கீழே வயிற்றுக்கு நேராக வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் ஒரு 5 செகண்ட்ஸ். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் அது இல்லாமல் கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நேராக இருக்கிற கால் இப்படி போகுது. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க கீழ் பகுதியெல்லாம். ஸோ இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு விஷயம் ஷோல்டருக்கு நேராக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே கொஞ்சம் வயிற்று பகுதி அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து கை ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. உங்கள் எல்போஸ் வந்து இந்த சைடில் தான் போகும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கையை நீங்கள் ஷோல்டர்ஸ் நேராக வச்சுட்டு சைடு வாட்ச் போகிற மாதிரி சைடு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நேராக வாங்க. Breathe in, breathe out. Breathe out. Breathe out. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் செஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கும். செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதெல்லாம் ரிஸ்கே இல்லை, அது ஒரு மெயினான விஷயம். ஸோ பிரீத் இன் பிரீத் அவுட்டோட ஒரு பேட்டர்னாக பண்ணுங்கள். இதை வந்து பெரியவங்களும் பண்ணலாம். ஏஜ் பீப்புள் நல்லா வால் கிட்ட வந்துட்டு ரொம்ப தூரமாக நிற்க தேவையில்லை. தூரமாக நிற்கும் போது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க வந்து கிட்ட வந்துட்டு பெரியவங்க கைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு கை அதெல்லாம் கிடைக்கும். பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவங்க இடிச்சிக்கூடாது, மூக்கு போய் இடிச்சிக்கூடாது. அது அவங்க பார்த்துட்டு கரெக்டாக பண்ணணும். ஓகே, இது ஒன்று. அடுத்தது இது வந்து பெரியவங்களுக்கானது. வால் மேலே கை இப்படி வச்சுட்டு 1 2 1 2 1 2. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் உடம்பு ஆடும். அதனால் இப்படி கையை வந்து ஒரு கம்பெனி மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 90s இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ இதை யாரும் பண்ணுறதில்ல, இதை வேறு விதமாக பண்ணுறாங்க. பட் இது பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஹைட்டாகணும்னு நினைக்கிறவங்க சின்ன பசங்களாம் இதை பண்ணால் நல்லா ஹைட் ஆகுங்க. மற்றவங்களும் பண்ணலாம். பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா வால் கிட்ட போயிட்டு கைகளை மேலே வச்சு நல்லா காலையும் தூக்கி கைகள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதாவது செவுத்து மேலே பல்லி மாதிரி ஏறுற மாதிரி இப்படி பாருங்க.
இது வந்து கம்ப்ளீட் பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். பாருங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். மேலே வந்து விரல் எவ்வளோ மேலே கொண்டு போக முடியும், சோத்தை ஓட்டின மாதிரி மேலே மேலே படிக்கிட்டு ஏறுற மாதிரி, அப்படியே சோத்தை பிடிச்சிட்டே ஏறுற மாதிரி பல்லி மாதிரி. இது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச். இதை யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்கான விஷயம் ஒன்று சொல்கிறேன். பெரியவங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா விரல்கள்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா விரலோட மூமெண்ட்ஸ் கம்மியாகும். அவங்க மாதிரி வால் கிட்ட வந்துட்டு வாலில் இப்படி பண்ணலாம், அப் அண்ட் டவுன். ஃபிங்கர்ஸ் வந்து வாலில் நடக்கிற மாதிரி. இது ரொம்ப ஈஸி, பட் இட்ஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ். நீங்கள் நிறைய ஃபிசியோதெரப்பி, நிறைய வந்து தெரப்பிஸ்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா இது மெயினாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லது. பாடி மைண்ட் சிங்க்ரனைசேஷனும் ஆகும். கைகளுக்கு ரொம்ப நல்லது, விரல்களுக்கு மெயினாக ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கைகளில் வந்து நிறைய சக்தி இருக்குது. அதனால் பெரியவங்க வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்கன்னும் போது நீங்கள் அவங்களை இப்படி நின்றுட்டு பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூல் போட்டு இல்லை சேர் போட்டு சவுத்திக்கிட்டு உட்கார வச்சு அவங்க இப்படி பண்ண சொல்லலாம். இப்படி பண்ண மேலே கீழே முடிஞ்சால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா மெதுவாக ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டாகவும் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது, மெயினாக பெரியவங்களுக்கு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தடாசனா பண்ணுறோம். ஸோ இப்படி வந்துட்டு நார்மலாக ஸோ இப்படி வந்து இதுதான் தடாசனா. இப்படி ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ சவுத்துக்கிட்ட நின்றுட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம். உடம்பு ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க சவுத்துக்கிட்ட நின்றுட்டு பண்ணலாம், சப்போர்ட் ஆகும். இனிஷியலாக எல்லாம் நான் வந்து சவுத்து என்னோட ஒரு பகுதி வந்து சவுத்துக்கிட்ட நான் நிற்கிறேன். கால் மட்டும் கொஞ்சம் சொல்லி வச்சுக்கோங்க, எல்லாம் பேலன்ஸ் இருக்குது. இப்போது பேலன்ஸ் ஆகும் நம்ம. ஸோ அப்புறம் நீங்கள் லெஃப்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சவுத்தோட சப்போர்ட்டோட என்னோட கால்களை தூக்கி நான் வந்துட்டுருக்கேன். அந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இல்லை, நான் தூக்கியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் பின்னாடி விழுந்துருவாங்க. ஸோ சிவரை ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு பண்ணலாம். இப்படி இருந்துட்டு நேராக பார்த்துட்டு breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நின்று பண்ணுறேன். ஸோ தடாசனா சவுத்துக்கிட்ட நல்லா ஒட்டி நின்றுட்டு இப்படி நார்மலாக பண்ணுறது. கால் லிஃப்ட் பண்ணும்போது நிறைய பேர் பிரச்சனை வரும். நீங்கள் சோரோட சப்போர்ட்டோடு லிஃப்ட் பண்ணலாம். லிஃப்ட் பண்ணிட்டு நேராக பாருங்கள், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது பெரியவங்களும் பண்ணலாம். லிஃப்ட் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து லங்ஸ் எல்லாம் எனர்ஜைஸ் ஆகும், நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். அதை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே ஸோ இது வந்து தடாசனா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பண்ணலாம் நீங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர் போஸ், உட்காட் ஆசனா. இது வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் சவுத்துக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக பண்ணுறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு. சர்வர் தான் வந்து அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு இடுப்பில் நான் எதில் கை வைக்க சொல்கிறேன், நான் சப்போர்ட் இது. ஸோ இப்படி வச்சுட்டு ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 1, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 2, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 3, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 4. இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சவுத்தில் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, சப்போர்ட் ஆகிடும். ஆனால் முட்டிக்கு ஆக வேண்டிய விஷயங்கள்லாம் அதே மாதிரி ஆகும். அதே மாதிரி இதை உட்காத்தாசனமாக கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா உட்காந்துட்டு கையை அப்படி ரைஸ் பண்ணிக்கணும். ரைஸ் பண்ணிட்டு அப்படியே எவ்வளோ ஆக முடியுமோ இந்த பொசிஷன் எடுத்து பிரீத் இன் பண்ணுங்கள். முட்டிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், கைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் மேலே வந்துடும். இதை இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இன்னும் வந்து பின்னாடி இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். கால் இப்படி பண்ணலாம். நல்லா கீழே போகணும்.
முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்க பாருங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மல்லாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கார்டன் போஸ், அவங்க காலை இன்னும் கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு, இது பெரியவங்க பண்ண வேணாம், கீழே உட்கார முடியாதவங்க பண்ண வேணாம், பட் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மல்லாசனம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி செவத்துக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சோரா சப்போர்ட் வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு கைகள் ரெண்டும் கால் ரெண்டையும் விரிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். அப்படி இந்த பொசிஷனும் கஷ்டமாக இருக்குன்னா இங்கே நீங்கள் வந்து பிளாக்கோ இல்லை பிளாக் வச்சுக்கிறது நல்லது. சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு அந்த ஃபவுண்டேஷன் மேலே நீங்கள் உட்காந்துக்கலாம். எய்ம் என்னென்னா உங்களோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் மேலே வந்து அப்புறம் நீங்கள் உட்காந்து இப்படி உட்காரும் போது சப்போர்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உட்காரலாம். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா வால் யூஸ் பண்ணாதீங்க, நார்மலாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மல்லாசனாக்கான கம்ப்ளீட் இது கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபைனல் முதுகு டச் ஆகட்டும், கொஞ்சம் பெண்ட் பண்ணி கைகளை வந்து உங்கள் ரெண்டு காலுக்கும் நடுவில் வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி பாருங்கள், நான் வாலில் பண்ணல, நார்மலாக பண்ணுறேன். பட் வாலில் பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணலாம். இது வந்துட்டு முதுகு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் பெண்ட் இருக்குது. ஸோ இந்த பெண்டுனால நீங்கள் முன்னாடி வரீங்க, கால்களை ரெண்டு, இந்த கால் ரெண்டும் விரிக்கப்படணும். நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிற இடம் கொஞ்சம் விரியணும். இதெல்லாம் விரியும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்க்ரீட்ரி, நம்மளோட சாப்பிட்டு முடிச்சு வெளியே வர வேண்டிய விஷயங்கள் வெளில வரதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் உருவாகும். ஸோ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிட்டு உட்காரணும். ஸோ நீங்கள் வாலில் பண்ணும்போதும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்பகுதியோட கடைசி பகுதி மட்டும் செவரில் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரணும். இப்படி உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். சரி பாருங்க. ஸோ மல்லாசனம் நான் இங்கே பண்ண மாதிரி நான் இப்படி பண்ணுறேன். நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட கடைசி பகுதி மட்டும் வால் மேலே இருக்குது. ஸோ இப்படி வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு அப்படியே இந்த பொசிஷனில் இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்டும் நீங்கள் வந்து வால் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வால் மேலேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கர்ஸையே நீங்கள் வந்து கால்களாக யூஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ இங்கேயே நிறுத்துங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே கீழே போங்க, இங்கே முடியும்னா இங்கேயே நிறுத்துங்க, அப்படியே கீழே போங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி மறுபடியும் திரும்பி இப்படியே வரலாம் மெதுவாக. பெரியவங்க இதை பண்ணலாம், ஃபுல்லாக கீழே போகணும்னு அவசரம் இல்லை. செஸ்ட்டுக்கு நேராக கையை வச்சுட்டு மெதுவாக வாலில் ஒரு க்ரிப்பாக பிடிச்சிட்டு நீங்கள் கீழே பெண்ட் பண்ணுறீங்க. மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிக்கிச்சுன்னா அங்கேயே நிறுத்திக்கோங்க, மெதுவாக மேலே வந்துடுங்க. மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், திடீர்னு வராது எல்லாருக்குமே. பட் இது ஒரு நல்ல சப்போர்ட், இது ஈஸியாக முடியும். நார்மலாக பெண்ட் பண்ணுறதோட இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை கொண்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் தேவையை தொடரும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் கால்களை பிடிக்கும். அப்புறம் அதே மாதிரி சட்டுன்னு மேலே வரக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க மெதுவாக, ஏன்னா பாடிக்கு அந்த மூமெண்ட் நீங்கள் கொடுத்ததில்ல. சரணி கீழே போய்ட்டு சரண் மேலே வந்தீங்கன்னா ஜப் பிடிச்சிப்போம். இப்படி நீங்கள் பண்ணலாம். மெயினாக பெரியவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து சைடு வேர்ட்ஸும் அதே தான். ஸோ வால் கிட்ட போயிட்டு கையை தூக்கிட்டு மெதுவாக நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நான் இந்த கையாலையும் கீழே வரேன், இந்த இடம் புஷ் பண்ணுறேன். இப்படி வந்துட்டு வால் யூஸ் பண்ணி அப்படியே கீழே போகிறேன். அதே மாதிரி இந்த கையும் நான் யூஸ் பண்ணுவேன் என்னோட தைஸ் மேலே. இங்கே பாருங்கள் அப்படியே. ஸோ எனக்கு 2 சப்போர்ட் கிடைக்குது. மேலேருந்து ஒரு சப்போர்ட்டு, அதே மாதிரி இந்த கையும் நான் மெதுவாக தைஸில் நடக்கிற மாதிரி பண்ணிப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த பொசிஷனில் இருந்துட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பாருங்கள். ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்லாம் கரையும். அதே மாதிரி இந்த கையை நீங்கள் யூஸ் பண்ணி இப்படி போனீங்கன்னா இந்த கையை யூஸ் பண்ணி வால் சப்போர்ட்டு
வாலில் நடக்கிறீங்க. இந்த கை வந்து உங்கள் தைஸ் மேலே, தைஸ்லேருந்து அப்படியே முட்டி எவ்வளோ தூரம் போக முடியுமோ, இல்லை மேலேயே நிற்கிது எவ்வளோ தூரம் முடியும் மெதுவாக பண்ணுங்கள். இந்த இடம்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்தது ஸோ வால் கிட்ட இருந்துட்டு நீங்கள் வந்து பேக்வேர்ட் பெண்டு, அதாவது பேக்வேர்ட் பெண்ட் இருந்துகிட்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் மெதுவாக முன்னாடி போயிட்டு வாலில் கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு மெதுவாக இப்படி பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் இடுப்பை பிடிச்சிட்டு பின்னாடி வால் இருக்குன்ற ஞாபகத்தோட தலையை வந்து வால் மேலே வைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தலை சுத்தம். இனிஷியலாக நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மினிமம் வால் பண்ணுங்க. ஸோ இடுப்பில் கை வச்சுட்டு ப்ரீதிங் பண்ணிட்டு எவ்வளோ முடியுதோ தலையை வைங்க. இடிச்சிக்காதீங்க, இது உங்களுக்கு சப்போர்ட். பின்னாடி ஒரு பொருள் இருக்குது, நான் சும்மா ஓப்பனில் பெண்ட் பண்ணலன்னு மைண்டுக்கு வரும். அப்போ உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியும். ஸோ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னாடி நடந்துகிட்டே பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா கையை கொண்டு போகலாம். சக்கராசனா, ஸ்டாண்டிங் சக்கராசனோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப் இது. நீங்கள் சக்கராசனம்லாம் பண்ண வேணாம், பட் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வந்துடுங்க. இது நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும். இது பண்ணும்போது தலை சுத்தம். தலையை இப்படி கொண்டு போகிறீங்க, பிளட் இப்படி பின்னாடி போகலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக. இது பெரியவங்க பண்ணாதீங்க, நார்மல் ஏஜ் இருக்கிறவங்க, ஹெல்த் கண்டிஷன் யாருக்கா தலை சுத்தம், லோ பிபி இருக்கவங்க இது பண்ணாதீங்க. ஏன்னா தலை சுத்தம் கண்டிப்பாக. ஸோ இப்படி இருக்கீங்க, கைகளை பின்னாடி கொண்டு போயிட்டு புறம் அப்படி வரும். இது வந்து சக்கராசனோட ஸ்டார்டிங். இது நீங்கள் பண்ண உங்கள் நெக்கு, ஷோல்டர்ஸ், பின்புறம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே. ஸோ இப்போது இந்த ஆசனாஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். வேறு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருக்ஷாசனா, ட்ரீ போஸ். ஸோ எல்லாரும் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது செவரை பிடிச்சிட்டு பண்ணணும். இன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பேலன்ஸ் வராது. அப்போ இந்த மாதிரி செவரை பிடிச்சிட்டு பண்ணுங்க. ஒரு 30 கவுண்ட்ஸ் இப்படி இருங்க. அப்புறம் மெதுவாக கை எடுத்துகிட்டு இப்படி பண்ணுங்க. உடம்பு ஆடும், தள்ளி விடுற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. இல்லை ஃபஸ்ட்டு 30 days நான் இப்படி தான் பண்ணுவேன்னு எதுவுமே கவலைப்படாமல் செவரை பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் நிற்க முடியும், 1 minute 1.5 minutes நீங்களே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5 minutes வரைக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் 5 minutesன்றது பெரிய டைம் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேலன்ஸ் வந்துடும், நீங்கள் கை எடுத்துடலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரம், ஏன்னா வால் சப்போர்ட்டோட பண்ணும்போது ரொம்ப நேரம் நிற்க வாய்ப்புகள் இருக்குது. 2 விஷயம் நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று, இந்த காலில் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்களோ இந்த காலையும் அவ்வளோ நேரம் நிற்கணும். ஏன்னா 2 காலையும் ஈக்குவலாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காலை கண்டிப்பாக மெதுவாக உதறணும். ஏன்னா ஒரு கால் மேலே நிறைய ஸ்ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, காலுக்கு வந்து கொஞ்சம் பிடிப்புகள் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணும். மெதுவாக நீங்கள் கண்டிப்பாக இதோட உதறணும். இதுதான் அதோட ரிலாக்ஸேஷன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கால் பெண்ட் பண்ணணும், நல்ல பெண்டு வராது. அதாவது வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் கீழ் காலை வந்து பெண்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வால் யூஸ் பண்ணி கால் இப்படி பெண்ட் பண்ணி சர்க்கிள் வச்சுட்டு நீங்கள் இப்படி நிற்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச். இது உங்கள் கால், ஸ்பைன் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், நீஸ் வந்து ஸ்ட்ராங். இதே மாதிரி ஆப்போசிட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது லெக்கில் ப்ராப்ளம் இருக்கவங்க, நீஸில் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணாதீங்க. காலை நல்லா பெண்ட் பண்ணி சோத்து மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். தைஸு நீஸு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து மெடிடேஷன் போஸ்டர்ஸில் உட்காரிங்க. நான் ஆல்மோஸ்ட் பேசிக்கானது முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து மெடிடேட்டிவாக உட்காடுறீங்க. உட்காரும்போது முதுகு ரொம்ப சாயுதுன்னா நீங்கள் நல்லா செவுத்தை ஒட்டினா மாதிரி அப்படி உட்காருங்க. ஏன்னா பத்மாசனா, வஜ்ராசனாவில் உட்காரும்போது பெரும்பாலும் அந்த பொசிஷன்லேயே முதுகு ஸ்ட்ரைட் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி சமணம் கால் போட்டு உட்காரும்போது நிறைய பேருக்கு பெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க செவுத்தை ஒட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக பாருங்கள்.
கழுத்தை ஸ்ட்ரைட்டாக வைங்க. வச்சுட்டு பிராணாயாமா, அப்புறம் வந்து முத்ராஸ், மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இனிஷியலாக இருக்கும். ஏன்னா வந்து முதுகு ஸ்ட்ரைட் எதுன்னு நமக்கே தெரியாது. இது பண்ண அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து முதுகு ஸ்ட்ரைட்டாக இல்லை, நான் ஒரு மாதிரி குனிஞ்சி நடக்கிறேன், எனக்கு முதுகு எரெக்ட் ஸ்ட்ரைட் ஆகணும்னா இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். செவுத்தோரமாக வந்துட்டு கீழே மேட் போட்டுக்கோங்க. செவுத்தோரமாக வந்து ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக நின்று ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி டெய்லி 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 6 months பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வருஷமாக நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல வந்து நிறைய அது ஒரு மாதிரி கூன் போட்டு நடக்கிறது, அதே மாதிரி வந்து பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் பண்ணிகிட்டே எப்போலாம் முடியுமோ டெய்லி 5 minutes இப்படியே நில்லுங்க. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் பொறுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த கூனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இது ஏன் இப்படி நிமிர்ந்து நிற்கணும், எரெக்டாக ஏன் இருக்கணும்னா இதுதான் நம்மளோட நேச்சுரல் பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம்லாம் டிசைன் ஆகிருக்கு. நீங்கள் இப்படி இருந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிங்கனாலே உங்கள் உடம்போட ஆரோக்கியம் அதிகமாகிடும். ஏன்னா இப்படி இருந்து நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதாவது உங்களோட முதுகு தண்டு, கழுத்து, தலை நேராக இருந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது லங்ஸுக்கு ஆக்சிஜன் அதிகமாக வரும். லங்ஸுக்கு ஆக்சிஜன் அதிகமாக வந்ததுன்னா பிராணசக்தி, அதாவது ஆக்சிஜன் வந்து பிளட்டில் நிறைய கலந்து உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி போய் சேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்படியோ இருக்கும்போது லங்ஸ் குறுக்கிடுது, செஸ்ட்டு குறுக்கிடுது. அப்போ நீங்கள் 1 liter ஆக்சிஜன் எடுக்கிற இடத்துல 70% தான் எடுக்கிறீங்க. 70% எடுக்கும்போது அதுலேருந்து 50% தான் போய் உடம்பு ஃபுல்லாக சேருது. அது ஒரு பெரிய சேஞ்ச். நீங்கள் நேராக நின்று ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க, நார்மல் வே ஆஃப் லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னா இது மூலியமாகவே நிறைய பிளாக்கேஜஸ் நம்ம நாடிகள் 72,000 நாடிகள் உடம்புல இருக்குது. அதில் இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள், பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இது தேவை. ஏன்னா எல்லாருமே சேரில் உட்காந்து ரொம்ப நேரம் கார் ஓட்டி பைக் ஓட்டி நமக்கு வந்து நேராக நடக்கிறதுன்றது ரொம்ப கம்மி பேர் தான் அது தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது. பேலன்ஸ் முக்கால்வாசி பேருக்கு வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இருக்குது. சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், சில பேர் பிறக்கும் போதே அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறது பரவாயில்ல. பட் நார்மலாக இருக்கிறவங்களே இந்த மாதிரி ரொம்ப நேரம் மொபைல் பார்த்து பெண்ட் பண்ணி, இல்லைனா வந்து சேரில் ஸ்லவுச்சிங் ஒரு மாதிரி கோணலாக உட்காரும். பைக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோணலாக உட்காரும். ஏன்னா அதெல்லாம் நேச்சுரல் கிடையாது, பைக்குன்றது நம்ம உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால டெய்லி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்று ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சுனாலே பல விஷயங்கள் போகும். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட அந்த கடைசி பகுதியை பார்க்க சொல்லுங்கள். டெய்லி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். நேராக நின்று ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், மெதுவாக ரிலாக்ஸ். இதே ஒரு மெடிடேஷனாக கீழே மட்டும் நிற்க வேணாம். ஒரு பாய் இல்லைனா மேட்டு இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் விரிப்பு. ஏன்னா உடம்புல கண்டிப்பாக ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 காலையும் ஒன்றா சேர்த்து இப்படி நிற்கவும் பழகணும். ஏன்னா உடம்பு ரெண்டும் வந்து ஸ்டேபிளாக ஆகணும். நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு கால் மேலே ப்ரெஷர் அதிகமாக போடுறோம், இன்னொரு கால் மேலே கம்மியாக போடுறோம். நிறைய பேரோட செருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் செருப்பு ஒரு பக்கம் ரொம்ப தேஞ்சிருக்கும், இன்னொரு கால் செருப்பு. அப்போ என்னென்னா ஒரு கால் அவங்க கரெக்டாக வச்சு நடக்கிறாங்க, இன்னொரு கால் ஒரு இடத்துல ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ இப்படி கால்னால் இந்த இடத்துல ப்ரெஷர் போடுறாங்க, இப்போ இந்த இடம் மட்டும் தேஞ்சிருக்கும். அந்த மாதிரி நடக்க என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் லெக்கில் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற எலும்பு இல்லை இந்த பகுதியில் இருக்கிற சில விஷயங்கள் அதிகமாக தேய்மானம் ஆகும். இந்த பக்கம் அப்படியே இருக்கும். காலம் போக போக என்ன ஆகும், இந்த சைட் ப்ரெஷர் ஆகி அந்த தேய்மானத்தினால ஒரு மாதிரி ஒரு பெண்ட் வந்துடும். அப்போ இந்த பக்கம் மேலே வெயிட் அதிகமாகும், சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும். அதனால் நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ்டாக ரிலாக்ஸ்டாக நடக்கணும். அதனால தான் வந்து இந்த அடி மேலே அடி வச்சு நடங்க கோவிலில். அந்த மாதிரி ஒரு வேண்டுதலாக சொல்கிறாங்க. என்னென்னா அடி மேலே அடி வச்சு நீங்கள் ஃபோக்கஸ்டாக நடக்கும்போது உங்களோட என்டையர் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் உங்கள் கால் மேலே இருக்கும். பாதத்தை நீங்கள் ஃபார்மாக பதிய வைப்பீங்க. ஸோ இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டன். இப்போ வந்து வால் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். வால் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கம்பேனியன்.
எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். பட் அதை கம்ப்ளீட்டாக இப்போ போடல. அட்வான்ஸான ஆசனாஸும் சிலது பண்ண முடியும். அதேமாதிரி நீங்களும் நிறைய பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரே ஒரு ரிக்வஸ்ட், மேட் போட்டு பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், ஒரு யோகமாக நினச்சி பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸசைஸ், வேகமாக பண்ணணும். எப்போ வேகமாக பண்ணணுமோ வார்ம் அப், என் உடம்பு சூடாகணும் போது கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள். மற்றபடி ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நீங்கள் எப்போவுமே ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டரில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி முதுகு தண்ணும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம கூட எப்போவுமே வால் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி எம்டி ஸ்டொமக் வந்து எப்போ வேணாலும் இது பண்ணலாம். ஸோ பண்ணலாம். இதெல்லாம் ரெகுலராக பண்ணி நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கும், ஹாப்பியாக. தேங்க்யூ ஸோ மச்.